அப்ப இயேசுவே என்னை அர்ப்பணிக்கிறேன். என் மேல் இருக்கிற சித்தம், என் மேல் இருக்கிற தீர்க்க தரிசனம் நீர் வெளிப்படுத்தினீரைய திபேரியா கடற்கரையில, அதை நிறைவேறுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டு அவரு இயேசுவை கட்டிப்பிடிக்கிறதுக்கு போகும்போது அங்கே அவரை பார்க்க முடியல. துணிந்தவராய், தைரியம் உள்ளவராய் மீண்டும் எருசலேமை நோக்கி புறப்பட்டு போறாரு. அங்கே ஒரு காட்சியை காண்கிறார். அவருடைய மனைவியை பிடித்து ரோமர்கள் கொன்று போடுகிறார்கள். அவர் தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறார். என்னை நேரா அடிச்சிடாதீங்க, என் இரட்சகர் நேராய் அடிபட்டு சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தினபடினால நான் அதற்கு தகுதியற்றவன். ஆகவே என்னை சிலுவையில தலைகளாய் அடித்துக் கொள்ளுங்கள் என்று தன்னை முற்றிலுமாய் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறார். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? இன்னைக்கு ஏராளமான உபதேசங்கள் நம்மை நோக்கி அப்படியே சுற்றி ஓடிக்கொண்டே இருக்குது. எல்லாம் தேவைதான். அதற்கு எல்லாவற்றைக்கும் மத்தியில கர்த்தருடைய இருதயத்திற்கு விருப்பமான, கர்த்தருடைய சமூகத்திற்கு நேராம நம்ம ஈர்க்கிற, உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றுகிற, உங்களை ஆண்டவரின் பக்கமாய் ஆண்டவரே என்று அவருடைய சித்தத்துக்கு உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அர்ப்பணிக்க தூண்டுகிற இந்த செய்தி உங்களுக்கு அவசியம். கர்த்தர் கேட்கிறார், உன்னை குறித்து தேவ சித்தம் என்ன என்பது உனக்கு தெரியுமா? அந்த சித்தத்தின் மையத்தில் நிற்கிறாயா? உன் ஜீவன் யாருக்காக? உனக்கு இருக்கக்கூடிய இந்த காலம், உனக்கு இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு, வசதி, இந்த பலன், இந்த சௌகரியம், இந்த வெளிச்சம், இந்த ரட்சிப்பு, இந்த அபிஷேகம், இந்த தெளிவு, ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு பெரிய நல்ல வேலைக்கு அழைக்கிறார்.